ரேஷியோ அப்படின்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் PEG ரேஷியோ அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் பணத்தோட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் PE ரேஷியோ அப்படின்றது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. அதே இதுதான் இப்போ PEG ரேஷியோ. தட் மீன்ஸ் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் டு க்ரோத் ரேஷியோ. இது ஒரு முக்கியமான டூல். PEயோட PEG ரேஷியோ அப்படின்றது ஒரு முக்கியமான டூல். இதை வச்சு நீங்கள் அந்த கம்பெனியோட ஃபியூச்சரை நீங்கள் வந்து ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணலாம். நான் இங்கே வந்து 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஒரு 2 கம்பெனிஸ் எடுத்துக்கிறேன். அந்த கம்பெனிஸோட எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணி அந்த PEG ரேஷியோ எவ்வளோ இருந்தது அப்படின்னா நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து பார்க்கலாம் அப்படின்றது. ஸோ PE ரேஷியோ அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், இப்போ என்ன ப்ரைஸ் ஓடிட்டு இருக்கோ பை டிவைடட் பை த ஏர்னிங்ஸ் பர் ஷேர். அப்படி தான் நீங்கள் வந்து PE ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். PEG ரேஷியோ அப்படின்றது அந்த PE ரேஷியோ டிவைடட் பை அந்த EPSோட அந்த க்ரோத் ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு PEG ரேஷியோ அப்படின்றது கேல்குலேஷன் கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஒரு கம்பெனி நான் எடுத்திருக்கேன். கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா இப்போ அந்த ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 rupees. அதோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஷேர் கூட ஏர்னிங்ஸ் வந்து 50 ரூபா நம்மளுக்கு கிடைக்குது, 50 rupees. க்ரோத் ரேட் அது பார்த்தீங்கன்னா 20% அதோட வளர்ச்சி ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது அப்படின்றது. சேம் இன்னொன்று Y அப்படின்ற கம்பெனி எடுத்துக்கிறீங்க எக்ஸாம்பிள். அதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1500 அண்ட் அதோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 50 அண்ட் க்ரோத் ரேட் வந்து 20% இருக்கு. இது ரெண்டுல எந்த கம்பெனி பெட்டர் அப்படின்றது நம்ம PEG ரேஷியோ வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதோட PE ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா 1000. தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் PE கண்டுபிடிச்சிக்கிறங்க. ஸோ PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1000 டிவைட் பை 50 உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 20 rupees கிடைக்குது. ஓகே, PEG ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா க்ரோத் ரேட் 20 அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அந்த PE ரேஷியோ இருக்குல்ல அது 20. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 1 உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ₹1 உங்களுக்கு கிடைக்குது. செகண்ட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இன்னொரு கம்பெனி நம்ம எடுத்துக்கிறோம் 1500ன்னு வச்சுக்கிறோங்க. அப்போ இதோட PE ரேஷியோ உங்களுக்கு எவ்வளோ வரும்? தட் இஸ் 1500 டிவைடட் பை 50 அப்படின்னா 30. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ உங்களுக்கு வந்து 30 rupees கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு PEG ரேஷியோ எடுத்துக்கிறங்க. PEG ரேஷியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் 30 டிவைடட் பை இந்த க்ரோத் ரேட் வந்து 20 ஈக்குவல் டு 1.5. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் டு க்ரோத் ரேஷியோ வந்து உங்களுக்கு 1.5 rupees கிடைக்குதுங்க. இங்கே 1, இங்கே வந்து 1.5. ஸோ இதை நீங்கள் சொல்லலாம் விச் இஸ் பெட்டர், எந்த கம்பெனி நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க நீங்கள் வாங்குறதுக்கு அப்படின்றது. இங்கே வந்து என்னன்னா PEG ரேஷியோ இருக்கு இல்லையா, பெக் ரேஷியோ வந்து இஃப் இட் இஸ் லெஸ் தென் 1 இருக்குன்னா அந்த ஸ்டாக் வந்து இட் இஸ் அண்டர் வேல்யூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இஃப் த ஸ்டாக் இஸ் கிரேட்டர் தென் 1 இருந்தது அப்படின்னா இது வந்து ஓவர் வேல்யூட். சப்போஸ் இந்த PEG ரேஷியோ வந்து இட்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருந்தது அப்படின்னா ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஸ்டாக் அப்படின்றது இட்ஸ் குட். கம்பெனி வந்து அதுக்கான ஃபியூச்சர் க்ரோத் இருக்குது. ஸோ அந்த கம்பெனிஸில் நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது. இந்த கம்பெனி நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். இது ஒன் ஆஃப் த டூல் தான். அந்த ஸ்டாக்கோட ஃபியூச்சர் க்ரோத்தில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணால் அந்த கம்பெனி நல்லா க்ரோத் கொடுக்குமா அப்படின்னா இதை வச்சு தான் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதை மாதிரி வேறு ஏதாவது கேல்குலேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, இல்லை ஸ்டாக்கை பற்றி அனாலிசிஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து எந்த டாபிக் கவர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை பற்றி உங்களுக்கு நான் கிளாஸஸ் எடுக்கிறேன். தேங்க்யூ.